கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் உங்கள் சகோதரி மெஸ்ஸி என்ன வாக்கியம். கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தருகிற வசனம் ஆதியாகமம் 12வது அதிகாரம் 3வது வசனம். உன்னை ஆசீர்வதிக்கிறவளை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். இதுதான் நம் தேவாதி தேவன் நமக்கு தருகிற வசனம். ஆபிரகாமிடத்தில் நம்முடைய தேவாதி தேவன் சொன்ன வார்த்தைனா, நீ உன் தேசத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ, அப்போ இந்த மாதிரியெல்லாம் ஆசிர்வதிப்பேன் என்று சொன்னபோது இந்த வார்த்தையும் சொல்கிறார். உன்னை ஆசிர்வதிக்கிறவர்களை ஆசிர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன் என்று சொல்லி. ஆமாங்க, இன்றைக்கி நீங்கள் கூட யாரோ ஒருத்தர் சொன்ன சாபத்தை குறித்து அல்லது உங்கள் குடும்பத்தில் உள்ள சாபத்தை குறித்து கலங்கி கொண்டு இருக்கிறீர்களோ, கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், உங்களை யாரெல்லாம் சபிச்சாங்களோ அவங்கள எல்லாத்தையும் நான் சபிப்பேன்னு சொல்கிறார். இதற்காக நீங்கள் கலங்கவோ வருத்தப்படவோ தேவையில்லை. அவர் உங்களுக்காக சபிக்கிறார். யார் யார் உங்களை வேதனைப்படுத்தி உங்களை சபிச்சாங்களோ அவங்க எல்லாத்தையும் நம் தேவாதி தேவனே இறங்கி வந்து சபிக்கிறார். பாருங்கள், இதை விட நமக்கு வேறு என்ன வேணும் பாருங்கள். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உங்களை யார் யார் ஆசீர்வதிக்கிறார்களோ அவர்களை எல்லாம் நம் தேவன் ஆசீர்வதிக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அதனால் இந்த சாபங்களை குறித்து கலங்காமல் கர்த்தருக்குள் நீங்கள் மகிழ்ந்து கழித்திருங்க. கர்த்தர் உங்களுக்காக உங்களை ஆசிர்வதிக்கிறவங்கள அவர் ஆசிர்வதிப்பார், சபிக்கிறவர்களை அவர் சபிப்பார். கர்த்தர் தாம் இந்த வார்த்தை ஆசிர்வதிப்பார். ஆமென்.